Hey guys, welcome back to my channel. So finally நான் ஒரு one brand makeup tutorial வந்து உங்களுக்காக பண்ணி காமிக்க போறேன். ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணி things ஒழுங்கா ப்ராப்பரா என்னோட ஸ்கின் ஷேடுக்கு வந்து கேதர் பண்ணி கடைசியா ஒரு one brand makeup tutorial வந்து நான் பண்ண போறேன் and affordable side products தான். So நான் எப்படி கிரியேட் பண்ணேன்றது தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. So இந்த வீடியோல நான் சில ப்ராடக்ட் சீட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர். ஆப்வியஸ்லி Maybelline ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவும் நான் வந்து வாங்கல அண்ட் இல்லவும் இல்லை. ஸோ மாய்ஸ்சரைசிங்க்கு வந்துட்டு இந்த நிவ்யா மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லைட் வேரியண்ட்டில் இருக்கிறது அண்ட் இது நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு பட்ஜெட் மாய்ஸ்சரைசரும் கூட, உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து தராது. ஸோ ப்ரைமருக்கு இந்த ஜிஜி ஹேடிட் கொலாபரேட்டட் Maybellineலேருந்து ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷேட் இருக்கும். நான் டீப் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ரைமர் வந்து போர் ஃபில்லிங் ப்ரைமர்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் உங்கள் மேக்கப் வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து பிடிச்சி வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு சின்ன சீட்டிங் பண்ணிவிட்டேன். ஆரஞ்சு கரெக்டர் வந்து என்கிட்ட Maybellineலேருந்து இல்லை அண்ட் ஆரஞ்ச் லிப்ஸ்டிக் ஆர் ரெட் லிப்ஸ்டிக் கூட மேட்டில் இல்லை. ஸோ நான் என்னோடய எலே கேர்ள் கன்சீலர் வச்சு நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஐம் வெரி சாரி. ஸோ நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு இந்த 340 கேப்சினோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லா லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எப்பயும் யூஸ் பண்ணுற ஷேட் கிடையாது. எப்பயும் நான் 330 யூஸ் பண்ணேன். அது எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வாண்டடாக தான் வந்துட்டு வெறும் இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணேன். இது கொஞ்சம் ஆரஞ்சிஷாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் நிறைய இல்லைன்னா நீங்கள் வெறும் இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் கூட போட்டுக்கலாம். ஆரஞ்சு கரெக்டர்லாம் தேவையே படாது. ஸோ இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பயங்கரமாக ஆக்சிடைஸ் ஆகும். அதாவது கலர் வந்து கம்மியாகும், க்ரே ஆகும், இல்லை கலர் வந்து டார்க் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த ஷேட் வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும் தான் வந்து நான் இதை போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கன்சீலருக்கு வந்துட்டு இந்த Maybelline Age கன்சீலர் கேரமல் அப்படின்ற ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் ஷேட்லேருந்து ஒரு 2 ஷேட்ஸ் லைட்டர். ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக தான் இருக்கும். முகத்தில் எல்லாமே கொஞ்சம் ப்ரைட்டாக டார்க்காக ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ டைம் ஆக தான் இது வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் பவுடரிங்க்கு வந்துட்டு நான் ஃபிட் மீ லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஷேட் 30 டீப் நினைக்கிறேன். ஸோ ஷேட் நம்பர் வந்து 30. அதை வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு லைட்டாக எங்கெல்லாம் பேக் பண்ணணுமோ அங்கே மட்டும் நான் லைட்டாக வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். அகைன் என் ஃபேஸ் வந்து இப்போ அப்படியே பயங்கரமாக தான் இருக்கும், பட் டைம் எடுக்கும் அண்ட் செட் ஆகும். ஸோ செட் ஆகி ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தான் வந்துட்டு இது ஃபுல்லாக ஸ்கின்னில் வந்து மெல்ட் ஆகி ப்ராப்பராக வந்து உட்காரும் மேக்கப். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு இந்த Maybelline ஐப்ரோ பென்சில் இன் ஷேட் கிரேயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக டார்க் ப்ரௌன் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நான் வாங்கும்போது டார்க் ப்ரௌன் இல்லை, ஸோ கிரே தான் இருந்துச்சு, வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த ஐப்ரோஸை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அந்த சேம் கன்சீலர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் கீழே வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். அதை பண்ணிவிட்டு ஐலிட்ஸையும் ப்ரெப் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ளஷ் பேலட் எடுத்து இந்த மோவிஷ் பிங்க் இருக்குல்ல, அந்த கலரை வந்து என்னோடய க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு ட்ரான்சிஷன் ஷேடாக இருக்கும். நீங்கள் ப்ளஷ்ஷை கணத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக கண்ணில் கூட அப்ளை பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். எனக்கு இந்த கலர் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அதை வந்து என்னோடய க்ரீஸ்லேயும் ட்ரான்சிஷன் ஷேடாகவும் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ஜிஜி ஹேடட் Maybelline ஐ ஷேடோ பேலட்லேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய கண்ணில் லிட்ஸில் இன்னர் பார்ட்லேயும் அவுட்டர் பார்ட்லேயும் லைக் 3 பார்ட்ஸாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் அண்ட் லாஸ்ட்டு தேர்ட், ஓகேவா? அதை மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் பேசிக்கலாக இப்போ வந்து ஒரு ஹேலோ ஐஸ் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ டார்க் ப்ரௌன் கலர் இந்த 2 கார்னர்ஸ்லையும் அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக என்னோடய லிட் ஸ்பேஸை வந்துட்டு கன்சீலர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ண அப்புறமா வேறு ஒரு ஷேட், ஒரு நல்ல ஒரு லைட் ஷிம்மர் ஷேட். அண்ட் இந்த ஷேட் நான் இப்போ காமிக்கிற ஷேட் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஷேட். என்னோட ரொம்ப ஃபேவரட் ஷேட். என் ட்ரெஸ்ஸுக்கு பயங்கர ஆப்டாக இருந்தது. என் ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு ட்ரெஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு இருக்கும், அந்த ஐ ஷேடோவில் வந்து ஒரு ஆரஞ்சு இருக்கும், கோல்டு இருக்கும், பிங்க் இருக்கும், எல்லாம் கலந்த ஒரு சூப்பரான கலர். ஸோ அதை வந்து லிட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹைலைட்டர் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் கீழேயும் இந்த கண்ணு கார்னர்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன் Maybellineலேருந்தே. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட். நான் நிறைய இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு என்னோடய ஒரு குட்டி விங் லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் காஜலுக்கு வந்துட்டு இந்த ஜெல் பென்சில் ஆக்சுவலாக இது, பட் இது சூப்பர் அமேசிங் பென்சில் இல்லை. நீங்கள் நார்மல் Maybelline Colossal காஜலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் என்னோடய வாட்டர் லைன் 2த்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு மஸ்காராக்கு என்னோடய ஃபேவரட் பிக் ஷாட் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வேரியன்ட் தான். ஸோ நான் அதே வந்து என்னோடய 2 அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டு ப்ளஷ்ஷுக்கு இந்த 3 கலருமே ஆக்சுவலாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
அண்ட் கான்டூர்லாம் எதுவும் பண்ணலை. என்னோடய ஃபவுண்டேஷனே வந்துட்டு நான் கான்டூர் ஏரியாஸ்லாம் வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ணலை. ஸோ ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு டெப்த்து கொடுத்துரும். ஸோ ஹைலைட்டருக்குமே வந்துட்டு இந்த மெபிலின் ஹைலைட்டர் ஒரு மோல்டன் கோல்டு நினைக்கிறேன் அந்த ஷேட் நேம், அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அதை எடுத்து என்னோடய அந்த சென்டர் பார்ட் ஆஃப் ஐலிட்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு சின்ன பாப் ஆஃப் கலர் வேணும் அப்படின்ட்டு. ஸோ லிப் லைனருக்கு வந்துட்டு காப்பர் ப்ரௌன் நினைக்கிறேன், அந்த கலர் எடுத்து என்னோடய லிப்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல் ப்ரௌன் ஷேட். கண்டிப்பாக நீங்கள் டஸ்கி ஸ்கின் சைடு இல்லை ப்ரௌன் ஸ்கின் டோன் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த லிப் லைனர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ லிப்ஸ்டிக் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாலன் மாவே அப்படின்ற ஒரு ஷேட் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து க்ளே க்ரஷ் அவங்களோட இன்னொரு வேரியன்ட், நான் எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். அதை வந்து லைட்டாக சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு பிங்கிஷ் நியூட் லிப் கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். அண்ட் என்னோடய ஸ்கின் கண்டிஷன் ஏன் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் முன்னாடி நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன். வந்ததுமே எடுத்த செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ஹீட் பாயில்ஸ்லாம் சொல்லியிருந்தேன்ல, அதே ஹீட் பாயில் கண்டிஷன்லேயே இருக்குது. இப்போ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் க்யூர் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒன்றுமே பண்ணல, லைக் மஞ்சள் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஸோ சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.